ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு யோசனையா அதை வந்து நம்ம ஒரு கொண்டக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது கொண்டக்கடலை, பச்சரிசி இதெல்லாம் ஊற வச்சு ஒரு உடனடி இந்த இன்ஸ்டன்ட் தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் தோசை செய்கிறதுக்கு நம்ம 1 கப் கருப்பு கொண்டக்கடலை, 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப் சிவப்பவுல் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து கருப்பு கொண்டக்கடலைக்கு பதில் வெள்ளை கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பவுலுக்கு பதில் வெள்ளை அவுலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். கூட அந்த கொண்டக்கடலையோட ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பச்சரிசியையும் நீங்கள் கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அவுளை மட்டும் நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். அரைக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்து இதை வந்து கலக்கிக்கலாம். இந்த தோசை மாவை நம்ம வந்து புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த தோசைக்கல் ஹீட் ஆனோன்னே நம்ம வந்து தோசை வார்க்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மெல்லிசாக இழுவ வரும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அடை தோசையோட ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். சுட சுட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, மிளகாய் பொடி இது ரெண்டுமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து தோசையை நல்லா ரோஸ்ட்டாக சுட்டு எடுப்போம். நல்ல ரோஸ்டான இன்ஸ்டன்ட் தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி, மிளகா பொடி வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ வந்து டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.